சிஎம் கேண்டிடேட்ஸில் வந்து விஜய் அவர்களும் எடப்பாடி அவர்களும் எம்.கே. ஸ்டாலின் அவர்களும் சீமான் அவர்களும் அண்ணாமலையம் அவர்களுக்கும் மக்கள் வந்து இங்கே தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ விஜய் அவர்களுக்கு 42% வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா 37% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்குங்க. ஸோ ஏடிஎம்கே 21.7 வாக்குகள் பதிவாயிருக்கு. டிஎம்கே பார்த்தீங்கன்னா 19%. மக்களோட தீர்ப்பு பார்த்தீங்கன்னா டிவிகே வந்து 37% அதிகமாக. விஜய் கட்சி மீது பாசிட்டிவ் எலிமெண்ட்ஸ்னா 2 திராவிட கட்சிகளுக்கு எங்களுக்கு வேற ஒரு மாற்றம் வேணும், அதுதான் அவங்களோட ஸ்ட்ராங்கான ஒரு பாயிண்டா வச்சிருக்காங்க. ஸோ கொளத்தூர் தொகுதியில் ஒரு 50-50 அதிருப்தி வந்து அதிகமாக இங்கே எங்களுக்கு ஓட் ஷேரிங் வந்திருக்கு. ஸோ 50-50 இருக்குங்க. ஸோ லூனை ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு சர்வே வந்து நடத்தணும். ஸோ ஓவராலாக டிவிகேக்கு பார்த்தீங்கன்னா 37% வந்து வாக்குகள் வந்து பதிவாயிருக்குங்க. ஸோ ஏடிஎம்கே 21.7 வாக்குகள் பதிவாயிருக்கு. டிஎம்கே பார்த்தீங்கன்னா 19% வந்து பதிவாயிருக்குங்க. நாம் தமிழர் பார்த்தீங்கன்னா 11% பதிவாயிருக்கு. ஸோ பிஜேபி 3.8% ஓவராலாக இங்கே பதிவாயிருக்குங்க. ஸோ இது மிக ஆழமான ஒரு டேட்டா. மக்கள் புரிதலோட அவங்க ஆழமாக வந்து மேலோட ஓட்ஸ் வந்து கிட்டத்தட்ட வந்து 62% வந்து எங்களுக்கு பதிவாயிருந்துச்சு. அதில் ஃபீமேல் தனியாக வந்து 37% பதிவாயிருந்துச்சுங்க. ஸோ அதர்ஸ் பார்த்தீங்கன்னா 18 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் 57.17% வந்து பதிவாயிருக்குங்க. ஸோ 26லேருந்து 35 வயதில் வந்து 32.68% பதிவாயிருக்கு. 36லேருந்து 50 வயதில் வந்து 9% பதிவாயிருக்குங்க. ஸோ 50லேருந்து 65 ஏஜில் வந்து 1% பதிவாயிருக்குங்க. 65க்கு மேற்பட்டவர்கள் 0.8% பதிவாயிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 37% ஓட் ஷேரிங்ஸ் எப்படி வந்து தனித்தனியாக பிரிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் காமிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்திருக்கு எங்களோட டேட்டாஸ்ங்க ஆக்சுவலி. ஸோ மக்களோட தீர்ப்பு இதுதான். ஸோ விஜய் அவர்களுக்கு 42% வந்து மக்கள் தேர்ந்தெடுத்திருக்காங்க. எடப்பாடி அவர்களுக்கு 21% தேர்ந்தெடுத்திருக்காங்க. எம்.கே. ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து 18% தேர்ந்தெடுத்திருக்காங்க. சீமான் அவர்களுக்கு 10% வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அண்ணாமலை அவர்களுக்கு 3% தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ இதுதான் வந்து டாப் சிஎம் கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்ல வந்து மக்கள் தேர்ந்தெடுத்த விஷயங்கள்ங்க. பிளேஸ்ல இப்ப யார் இருக்காங்க அப்படின்னா டிவிகே, நாம வந்து டிவிகே இருக்காங்க, தமிழக வெற்றி கழகம் இருக்குங்க. ஸோ 89 கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல அவங்க முன்னணியில் இருக்காங்க. ஸோ ஏடிஎம்கே வந்து 73 கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல முன்னணியில் இருக்காங்க. டிஎம்கே 68 கான்ஸ்டிடியூஷன்ஸ்ல முன்னணியில் இருக்காங்க. நாம் தமிழர் 4 கான்ஸ்டிடியூஷன்ஸோட முன்னணியில் இருக்காங்க. ஸோ இதுதான் எங்களோட மிக ஆழமான ஒரு டேட்டா. ஆக்சுவலி சாதிவாரி கணக்கெடுப்பு வந்து கண்டிப்பாக தேவைப்படுது, தமிழர்களுக்கு தேவைப்படுது. அதுல ஒரு சாதாரண சான்றிதழ் பெற இன்னும் வந்து சாமானிய மக்கள் வந்து லஞ்சம் கொடுக்க வேண்டிய சூழல் உருவாகுதா அப்படின்னு